மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் முதல் இடைப்பருவத் தேர்வுக்கு உண்டான முக்கியமான வினாவிடைகள்லாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் சயின்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷ தரவு பண்ணிருங்க. அடுத்ததா உங்களுக்கு 12 to 15ஆம் பாடம் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான படங்களை வரைஞ்சு பார்த்துக்கோங்க. தென் செண்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் கணக்கீடுகளை புக் கணக்கீடு மற்றும் பயிற்சி கணக்கீடுகளை தரவா பார்த்துக்கோங்க. சரிங்களா சார்? மொத்தம் 8 பாடம் இருக்கு சார், நான் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல சார், ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாடம் இருந்தால் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2வது பாடம், 7வது பாடம், 13வது பாடம். 8 பாடத்துல இந்த 3 பாடத்தை மட்டும் நீங்க முடிச்சாலேவும் கண்டிப்பா நல்ல மதிப்பெண் வாங்கிடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க மிட்டம் டெஸ்ட்டுக்கு படிக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் எதெல்லாம்? 2, 7, 13. இதை படிச்சு தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கணுமா சார், இதை விட்டு படிக்கணுமா அதை விட்டு படிக்கணுமா இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடணும்? தரவு பண்ணிடணும். இந்த 3 பாடத்துலையும் இந்த 3 பாடத்தை ஃபுல்லா தரவு பண்ணதுக்கு அப்புறமா நம்ம குறிச்சு கொடுக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஸோ அந்த 3 பாடத்துல நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் குறிச்சிருக்கேன். ஆனாலும் அந்த பாடத்தை நீங்க தரவு பண்ணதுக்கு அப்புறமா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு சுருக்கமான விடையை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் பாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1வது கொஸ்டின், 2வது கொஸ்டின், இதுல இந்த 4வது கொஸ்டின் நிறை மற்றும் எடை வேறுபடுத்துக மோஸ்ட் ஆஃப் டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்த 5 இரட்டை திருப்புத்திறன் தத்துவம், நியூட்டனின் 2ஆம் விதி, விண்கலத்தில் உள்ள விண்வெளி வீரர் எவ்வாறு மிதக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ். சரிங்களா? விரிவான விடையை பொறுத்தளவுக்கு எது 4 மார்க் கொஸ்டின், எது 7 மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு படிங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின், 7th கொஸ்டின் இதெல்லாம் உங்களுக்கு 4 மார்க்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சரிங்களா? 5 மார்க்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், 7 மார்க்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் தான், 3rd கொஸ்டினும் 4th கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதை தரவா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடுத்ததா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2வது பாடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுமே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தரவு பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதுலயும் எக்ஸாம்ல எது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், தென் 3rd கொஸ்டின், அடுத்ததா 5th கொஸ்டின், 8th கொஸ்டின், 9th கொஸ்டின், 10th கொஸ்டின். சரிங்களா? இதுல எக்ஸாமுக்கு படிச்சுட்டு படிக்காம எக்ஸாமுக்கு போகவே கூடாதுங்கிற கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 1வது கேள்வியும் இந்த 3வது கேள்வியும் படிக்காம எக்ஸாம் காலத்துல நம்ம போகவே கூடாது. இந்த 2 கொஸ்டினும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்னை பொறுத்தளவுக்கு நீங்க 2வது லெசன் ஃபுல்லாமே முடிச்சிருங்க. ஏன்னா 2வது லெசன்ல இருந்தா உங்களுக்கு கம்பல்சரி கணக்கீடு மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ செகண்ட் லெசன்ல கூடிய கணக்கீடு நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், 7வது பாடம் தரவு பண்ணிடணும். சரிங்களா? அதுலயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் சார் அப்படின்னா கண்டிப்பா 7வது பாடத்துல எல்லாமே தரவு பண்ணிருங்க. சரிங்களா? அதுலேயும் எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1, 3, 4 இதில் 3வது கொஸ்டின் இது வரைக்கும் கேட்காத எக்ஸாம் இல்லைன்னு சொல்லலாம் பப்ளிக் எக்ஸாமில். ஸோ 3வது கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக இந்த 5வது கொஸ்டின் 1 டைம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் டைம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் படிக்காமல் எக்ஸாமுக்கு போகவே கூடாது, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த 5ஐயுமே படிச்சுக்கோங்க. சார் 5 கொஸ்டின் என்னால் படிக்க முடியாது சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின் எந்த கொஸ்டின் அப்படின்னா இந்த 4வது கொஸ்டின் கட்டாயம் படிச்சுக்கோங்க. அடுத்ததா அழகு 8. அழகு 8 பொறுத்தளவுக்கு 4 கொஸ்டின் தான். இந்த 4 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா இந்த 4ல இருந்து 1 வந்து 2 கொஸ்டின் கன்ஃபார்ம். அதுலேயும் எக்ஸாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3வது கேள்வி 4வது கேள்வி ரிப்பீட்டடான கொஸ்டின். ஆனால் நீங்கள் 4ஐயுமே படிச்சுக்கோங்க. அடுத்ததா 12வது பாடத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 3rd கொஸ்டின், 4th கொஸ்டின், 6th கொஸ்டின், 8th கொஸ்டின். இந்த 6th கொஸ்டின் எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 1வது விரிவான விடைகளை மட்டும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அது 2 கொஸ்டின் சேர்ந்து வரும், இதை படிச்சுக்கோங்க. நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2 கொஸ்டின் சேர்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? 13வது பாடத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே உங்களை படிக்க சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேயும் ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த ஓரிரு வார்த்தைகள் 10 கொஸ்டின் இருக்கு. இந்த 10 கொஸ்டின் விட்டுறக்கூடாது, ஏன்னா 10மே முக்கியம்தான். சரிங்களா? குறுகிய விடையை பொறுத்தளவுக்கு செகண்ட் கொஸ்டின், விரிவான விடையை பொறுத்தளவுக்கு செகண்ட் கொஸ்டின். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது எல்லாமே படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். சார் என்னால் படிக்கவே முடியாதுன்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் இதை மட்டுமாச்சு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா அழகு 14. ஓரிரு வார்த்தைகள் விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 3rd கொஸ்டின், 6th கொஸ்டின்,
சிறிதுனால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 6th கொஸ்டின் தரவா படிச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா 8, 9, 11, 12 விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு 2, 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5வது கேள்வி. சரிங்களா? 5வது கேள்வி படிக்காம எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகவே கூடாது. அதாவது இரத்தத்தின் பணிகள் கொஸ்டினை படிக்காம எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க போகவே கூடாது. அடுத்தாவது 15வது பாடம். 15வது பாடத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஓரிரு வார்த்தை விடையில முக்கியம் பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 6 அடுத்த இல்லை வேறுபடுத்துக இருக்கும். ஸோ இந்த வேறுபடுத்துக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு 1, 2, 6 இதான் முதலிடை பருவத் தேர்வுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கோங்க. எக்ஸாம் நல்ல மார்க். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.